வணக்கம் நண்பர்களே, மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அப்பத்தாவின் மூக்க உடைக்கிறாங்க நம்ம ஜீவா. தேன்மொழியும் மீனாட்சியும் கஷ்டப்பட்டு எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு முடிச்சு ஃபினிஷ் ஆகி அவங்ககிட்ட வந்து ஸ்கூல்ல ஒப்படைச்சிடாங்க கரெக்டான நேரத்துல. அதோட பார்த்தோன்னா அவங்க உள்ளவங்க வீட்டுக்கு வந்து பேசுறாங்க நம்ம தேன்மொழிகிட்டையும் மீனாட்சிட்டையும். உங்களோட மொபைல் நம்பரை சொல்லுங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்பந்தான் நம்ம தேவியும் அப்பத்தாவும் கண்ணை தள்ளி இருக்காங்க. என்ன இங்க ரூபாயை எனக்கு தெரியாம இவங்க வாங்கிடலான்னு பார்க்காங்க போலுக்கு அப்படிங்க பார்க்க நேரம் நம்ம தேன்மொழி, இது எங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய பணம், என்னை விட கஷ்டப்பட்டு உழைச்சது இதுல மீனாட்சி தான், மீனாட்சிக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் கரெக்டா சொன்னீங்க அண்ணி, இது மீனாட்சிக்கு சேர வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஜீவா மீனாட்சிக்கு ஆதரவா பேசின உடனே இங்க அப்பத்தாவுக்கு கோவம் கொடிகட்டி பறந்து, என்ன இது எதுக்காக இப்போ அவளுக்கு அனுப்பணும், வீட்டுக்கு செலவுக்கு வீட்டு வாங்கின கடத்துல எல்லாத்தையும் இவளுக்கு பங்கு இருக்கதானே செய்வு, இந்த வீட்டு மருமக தானே, அப்போ இதை கடத்தடைக்க தான் இந்த பணம் வேணும் அப்படின்னு அப்பத்தா வாழை கேட்ட அப்பத்தாவின் வாழை நறுக்கி விடுறாங்க நம்ம ஜீவா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் இந்த சைடு மீனாட்சியோட அம்மா சுமதிக்கு ஹார்ட்டில் பிரச்சனை அப்படின்னு அந்த தகவல் வருது. நம்ம மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் டாக்டர் என்ன பிரச்சனை எங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லினா, இல்லை என் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, என்னம்மா சொல்கிறீங்க, பொண்ணுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா தானே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் பொண்ணு ஒடிஞ்சு போயிடுவா, எனக்கு ஒன்று நான் அதனால் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சுமதி மறைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு துணி எல்லாம் பெர்ஃபெக்டாக தச்சு கொடுத்து கரெக்டான நேரத்தில் எம்ப்ராய்டரி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி ஸ்கூலுக்கு ஒப்படைக்கிறாங்க. ஸ்கூலில் பாராட்டுறாங்க தேன்மொழியை. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஸ்கூலில் உள்ளவங்க நேராக வீட்டுக்கு டீச்சர்ஸ் நம்ம தேன்மொழிகிட்ட கேட்குறாங்க, மேடம் நீங்கள் சரியான நேரத்துக்கு எங்களுக்குள்ள எம்ப்ராய்டரி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி தந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கான காசு அனுப்பக்கூடிய நேரம் உங்கள் அக்கௌண்ட்டை சொல்லுங்கள், நாங்கள் ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம தேன்மொழி யோசிக்காங்க, என்னை விட இதில் கஷ்டப்பட்டு வேலை செய்தது மீனாட்சி தான், மீனாட்சிக்கு நீங்கள் ரூபாவை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னேன்னு கரெக்டான சொல்லியிருக்கீங்க மதனி அப்படின்னு நம்ம ஜீவா சப்போர்ட் பண்ணுறாங்க தேன்மொழிக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம தேவியும் அப்பத்தாவும் பார்த்துக்கிட்டு என்ன மொத்த வீட்டுக்கடனும் அடக்கிறதுக்கு இவ வேலை பார்த்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா இவளுக்கு பாட்டுக்கு சுருட்டிட்டு போகிற பார்த்தாங்க, அப்படி நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு அப்பத்தா வாழை காட்டுறாங்க. இந்த பாருங்க, இது மொத்த கடனும் வீட்டுக்கு அடைக்கிறதுக்குள்ள பணம், அதனால் இவ மட்டும் இவளுக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி உன் தங்கச்சியை மட்டும் எடுத்துகிட்டு போக சொல்கிறியா, அப்படியெல்லாம் இருக்காது தேனு, இது வீட்டு கடனுக்காக உள்ளது, அதனால் எங்கள் பேர்லேயே வரட்டும் ரூபா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினேன்னா அப்படியே அரண்டு பிடிச்சி வாயை பிளந்துக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம தேன்மொழியும் மீனாட்சியும். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்பத்தான் இதெல்லாம் திருந்தாத கேஸ், இது திருத்தணும்னா என் கைவண்ணத்தை காட்ட வேண்டியதான் அப்படின்னு ஜீவா அப்பத்தாவின் மூக்கை உடைக்கிறாங்கங்க.